Namaskaram, welcome to our channel Bojanam. இன்னைக்கு ஆகஸ்ட் 15th ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை. எப்படிப்பா உங்களுக்குலாம் ஒரு கடைசி வெள்ளிக்கிழமை பிரசாதம் கொடுக்காம இருக்கிறது எப்படி இருக்கும் சொல்லுங்க. அதனால இன்னைக்கு வந்து அதாவது நம்ம போஜனம் சேனலுக்கு ஒரு சமீப காலமா லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுத்துருக்கேன். எல்லாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ பாய், தேங்க்யூ ஸோ மச். இந்த தருணம் இதில் என்ன சொல்ல அப்படின்னா, இந்த யூடியூப்க்கு வரதுக்கு நான் வந்து நடுவில் எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணேன். இதை வந்து நம்ம வந்து விட்டுலாமா அப்படிங்கிற தாட் கூட வந்தது. என்னோட பொண்ணும் என்னோட நாத்தனாரும் வந்து வேண்டாம் நீ பண்ணு. அதாவது இந்த தருணத்தில் ஏன்னா நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு என்னை வந்து யாருமே ஒரு சப்போர்ட் பண்ணதில்லை என்னோட நிஜ லைஃப்பில். எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வரோம் அப்படின்னு நீங்கள் அடுத்தது ஒரு கமெண்ட் கொடுப்பேன். எல்லாரும் கஷ்டப்படுறோம்ப்பா, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் நான் வளர்ந்த விதத்துக்கும் நான் இருந்த இருக்கும் நான் வந்து என்னோட சமீப கால கஷ்டம் வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் என்னோட குருநாதர் என்னோட அம்பாலும் ஆச்சாரியாலும் என்னை வந்து கண்டிப்பாக ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருந்து என்னை கூட்டியும் பரமேஸ்வரனாக இருந்தாலும் குருநாதராக இருந்தாலும் குருக்கு குருவாவா, அப்பாவுக்கு அப்பாவா, அம்மாவுக்கு அம்மாவா எனக்கு வந்து ஒரு தருணத்தில் என் லைஃப்பில் இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன்னா எனக்கு வந்து என்னோட அப்பா அம்மாவா, என்னோட குருநாதரும் ஆச்சாரியாலும் அம்பாலும் தான் நான் சந்தோஷத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். யார் யூடியூபை நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு இப்போ சமீப காலமாக ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஓவர்வெல்மிங்காக இருந்தது. நான் வந்து இந்த தருணத்தில் ஒன்று என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, குருநாதர் வந்து இது கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக இருக்கும். குருநாதர் வந்து ஒரு அனுகிரக பாஷணத்தில் வந்து சொல்லியிருப்பார். ஒருத்தருக்கு வந்து ஒரு குட்டி கதை, அதில் ஒருத்தர் 2 பேர் இருந்தாலாம். ஒரு முனிவர், யாராவது அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு முனிவர் வந்து அந்த 2 பேர்கிட்ட வந்து உன் வீட்டுக்கு அடியில் வந்து பொண்ணு பொருள் எல்லாம் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாலாம். ஒருத்த வந்து நிறைய நல்லா தோண்டி அவனுக்கு 10 அடியில் 15 அடியில் அவனுக்கு கிடைச்சி கொடுத்தான். இன்னொருத்த வந்து தோண்டிகிட்டே இருந்தானா, அவனுக்கு கிடைக்கவே இல்லையா. 20 அடி போனானா, 23 அடி போனானா, கிடைக்கவே இல்லையா. அவன் வந்து ஃபெடப் ஆயிட்டானான். சரி வேண்டாம் போ விட்டுருலாம் அப்படின்ட்டு அவன் விட்டுட்டானான். அந்த 25 அடியில் இன்னும் ஒரு 2 அடி போயிருந்தானா அவனுக்கு வந்து அந்த பொண்ணும் பொருளும் கிடைச்சிருக்கும். எனக்கு அது பொண்ணும் பொருளும் கிடைக்குமா என்ன ஏது எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட ஹார்ட் ஒர்க் உங்களுக்குலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூடியூப்பில் கொடுக்கணும் அப்படின்னு இது வந்து உண்மையாக நான் இந்த மீடியாவுக்குள்ளே எதுக்கு வந்தேன், ஏன் வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒரு அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். பட் அதாவது இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் முளை விடுவோம்ல, இப்போ சமீப காலமாக அத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன், அத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறேன், அத்தனை பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறேன். இதெல்லாம் எனக்கு வெல்மிங்காக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸில் முளை விடுற மாதிரி இப்போ தான் ஒரு முளை விட்டு நம்ம சேனல் வந்து வந்துட்டுருக்கு. ஆச்சாரியால் சொன்ன மாதிரி இன்னைக்கா ஒரு நாள் அதாவது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, 1000 பேர் 1000 சொல்லுவா. நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் வரும், நெகட்டிவ் கமெண்ட் வரும். நெகட்டிவ் கமெண்ட்டை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கே இப்போ பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. இப்போ என்னை பிடிக்கலையா, உங்களுக்கு போரிங்காக இருக்கா, ஜஸ்ட் கண்ட்ரோல் ஆல் டிலீட். ஒன்றும் தப்பு கிடையாதுப்பா. என்னை பிடிக்கணும்னு நான் சொல்லவும் இல்லை. நான் வந்து நம்ம பாத்தில் என்ன பண்ணுறேனோ அதை தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர நான் எக்ஸ்ட்ரா ஓவராக அப்படி இப்படி அப்படிங்கிறதெல்லாம் என்னோட கிடையாது. ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும், பொலைட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். பட் என்னோட ஹார்ட் ஒர்க் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். எல்லாரும் சொல்லுவா, அதாவது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அதுக்கு கண்டிப்பாக என்னைக்கா ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இப்போது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன கோல் போகிறோமோ அதை நம்ம வந்து விடாமல் நம்ம வந்து அந்த 25 அடியில் தோண்டினா அந்த அவனுக்கும் கிடச்சிருக்கும்ல பொண்ணும் பொருளும், குருநாதர் சொல்கிற மாதிரி. ஸோ அதனால் என்னோட ஒரு உழைப்பு, என்னோட ஹார்டு. இப்போ எத்தனையோ பேர் எல்லா யூடியூபரும் அப்படி தான் கஷ்டப்படுறா. ஸோ யாராக இருந்தாலும் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாதீங்க. பிடிக்கலன்னா ஜஸ்ட் அப்படி விட்டுடுங்க, தப்பே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கணும்னு இல்லை. நம்ம எதை நோக்கி போகிறோமோ அது கடைசி வரலும் போய் நம்ம அதை அச்சீவ் பண்ணணும். கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணோம். சில கொஞ்சம் அப்படி முளை விட்ட மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் முளை விட்ட மாதிரி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு இன்னும் லாங் வே டு கோ. அம்பாள் ஆச்சாரியார் அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் எல்லாரும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணனால தான் இன்றைக்கி இவ்வளோ சேனல் போஜனம்ங்கிற சேனல் வந்து நீங்கள்லாம் இருந்தால் தான் இந்த சேனல். ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக போயிடுத்து அறுக்கிறேன்னு நினைக்காதீங்க. என் மனசில் இருக்கிற சந்தோஷத்தையும் எல்லாத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேன். இன்றைக்கி கடைசி ஆடி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து
தஞ்சாவூர் ஃபேமஸ் திருவையாறு அசோகா ஹல்வா அப்படின்னு சொல்லுவோம். அசோகா ஹல்வா தான் ரொம்ப சிம்பிளாக கடைசி வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அசோகா ஹல்வா தான் பார்க்க போகிறேன். பார்க்கலாம். இதுக்கு பாசிப்பருப்பு 1 கப் எடுத்துருக்கேன். சின்ன கப்பில் 1 கப் எடுத்து, இதில் குட்டி கப்பில் 1 கப் எடுத்துருக்கேன். அதை நல்லா கொஞ்சம் வெறும் பாண்லியில் வறுத்துட்டு நல்லா வந்து குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா எடுத்துட்டாச்சு. இதுக்கு அசோகா அல்வா, பாசிப்பருப்பு அல்வா, மூங் தால் அல்வா எப்படி வேணால் இதுக்கு சொல்லிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு கடாய் வச்சுட்டாச்சு. கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிடுத்து. இதை வந்து நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்க போகிறோம். இதை நான் அந்த நெய்யிலேயே நம்ம வந்து இதை வந்து இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து ஒரு வதக்க மீன் அந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பாசி பருப்பை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். அதாவது ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே ரோஸ்ட் ப்ரௌன் கலராக இருக்கிறவரும் நம்ம வந்து ஸ்டிர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாசி பருப்பை நம்ம போடலாம். நல்லா ரோஸ்ட்டாக எடுத்து இப்போ நம்ம வந்து இந்த பாசி பருப்பு மூங் தாலை போட்டு வந்துடலாம். அடுப்பு சிம்மிலேயே தான் இருக்குது. பாருங்கள், இப்போ நல்லா இப்படி போட்டால் தான் நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்ம வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். எந்த கப்பால் எடுத்தேனோ அதே கப்பால் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா அப்படியே கொஞ்சம் இது வந்து சர்க்கரை போட்டதுனால நீத்துக்கும். கொஞ்சமாக நெய்யும் ஒரே 1 ஸ்பூன் விடலாம். ஒரே 1 ஸ்பூன் நெய் விடலாம். இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் போடுறேன். இது ஆப்ஷனல்ப்பா. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா போட்டுக்க வேணாம். ஏன்னா சில பேர் வந்து போட்டுக்க மாட்டா. பட் சிலதெல்லாம் வந்து இந்த கேசரி கலர், இது வந்து நான் கேசரி கலர் தான் போட்டுருக்கேன். ஸோ அதனால் இது வேண்டாம்னா அது கொஞ்சம் கலர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இந்த கேசரி கலர் தான் இருந்தது, அதனால நான் போட்டேன். உங்ககிட்ட என்ன கலர் உங்களுக்கு ஓகேவோ அதை போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நெய் விடலாம். அல்வா அப்படின்னாவே நெய் தானே. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தா நீங்கள் அல்வா பண்ணுங்கோ அப்படின்னு. அது அம்பாளுக்கு வந்து இன்றைக்கி அமைஞ்சு போச்சுப்பா. அவள் கேட்ட நேரமோ என்னமோ தெரியல, அம்பாளுக்கு வந்து இன்றைக்கி அல்வா அமைஞ்சு போச்சு. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து அல்வா கேட்டதுக்கு. இன்னும் ஒரே 1 ஸ்பூன் நெய் விடலாம். எப்படி இருக்குது பாருங்க, அப்படியே ஒட்டாமல் வருது. கொஞ்சம் நெய் தேவைதான்ப்பா படும் அல்வாக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க, சூப்பராக வந்துடுது. இன்னும் ஒரு 2 to 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த முந்திரி பருப்பை போட்டுடலாம். முந்திரி பருப்பை போட்டுடலாம். இது 10 நிமிஷம்தான்ப்பா இந்த அல்வா. இது எல்லா கல்யாணம், சீமந்தத்தில் எல்லாத்துலேயும் இந்த அசோகா அல்வா போடுவா. இன்னும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த அல்வாக்கு நெய் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்கும். போதும், பஸ்.
சூப்பர். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. இது எல்லாம் எப்போ வேணால் இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். பாருங்க, அப்படி இப்படி திருப்பினா அப்படி ஒட்டாமல் வருது, இப்படி திருப்பினா ஒட்டாமல் வருது. பாருங்க, அல்வா பதத்துக்கு வந்துடுதா. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன கைஸ் பார்த்தீங்களா, இந்த அசோகா அல்வாவை மூங் தால் அல்வா, பாசிப்பருப்பு அல்வா அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை. நல்லபடியாக 5 வாரம் உங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு நல்ல ரெசிபி கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் மேலே மேலே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம சேனல் அடுத்த இதுக்கு டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். நம்ம சப்ஸ்கிரைபர் கூட அல்வா பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா அவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி உண்மையாகவே சொல்கிறேன்ப்பா, இன்றைக்கி கடைசி வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சிம்பிளான, திருப்பி நாளைக்கு கோகுலாஷ்டமி வருது இல்லை, அதுக்கு நம்ம பக்ஷணம் செய்யணும் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு, எனக்கு கோகுலாஷ்டமிக்கு என்ன பண்ணேன், கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நான் அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோஸ் வரும், அதையும் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அவள் சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால நான் வந்து இன்றைக்கி அசோகா அல்வா பண்ணிட்டேன். இது வந்து கல்யாணம், சீமந்தம் எல்லாத்துலேயும் இது வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபிப்பா அசோகா அல்வா. இதை வந்து இப்போ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு நான் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். இப்படி இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து டேஸ்ட் பண்ணலாம். எக்ஸலண்ட்டாக இருக்குப்பா. இது வந்து எனக்கு சக்கரை போதும், உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் நான் 1.5 ஸ்பூன் போட்டுட்டேன். 1.5 அந்த இதில் வந்து நம்ம வந்து எடுத்துட்டோமோ பாசிப்பருப்பு மூங் தால், அது அந்த அளவுக்கு நான் 1.25 போட்டுட்டேன். நீங்கள் 1.5 கூட போட்டுக்கலாம், 2 கூட போட்டுக்கலாம். பட் இது எனக்கு கரெக்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். நாளைக்கு நம்ம கோகுலாஷ்டமிக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும், பார்த்து மேலே மேலே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்கோ. தேங்க்யூ பாய், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா நம்ம சேனல் கிடையாது. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ, லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். நம்ம வீடியோ பிடிச்ச உடனே ஒரு லைக் கொடுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ பாய், தேங்க்யூ ஸோ மச்.